காலேஜ் முடிச்சுட்டு நிறைய தேடல்கள் இருந்தேன். நான் காவல்துறை அதிகாரியாக வரணும் தான் என்னுடைய ஆசை, விருப்பம். இந்த சினிமா வந்து நானாக தேடி போல, ஒரு இன்சிடெண்ட் நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன். எந்த ஒரு சைட் சப்போர்ட் கிடையாது, ரெண்டாவது நாலேஜ் கிடையாது. கீழே விழுந்தாலும் நான் தான் எந்திரிக்கணும், பசிச்சாலும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா விஷயத்தையும் மோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்துச்சு. என் கூட இருந்த விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் அவங்க வந்து யூஸ் பண்ண ஃபார்முலா வேறு. பட் எனக்கு அந்தளவு வந்து மனோதைரியம் கிடையாது. நான் சினிமாவை நம்பி தான் இருக்கிறேன். என்னுடைய தேவைகள் அனைத்தும் சினிமாவில் வர வருமானத்தை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, சீரியல் எனக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது. சீரியல் நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் சினிமாவுக்கு போனேன்னா நான் வந்து சஃபர் ஆவேன். என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம், இது வந்து யாரும் வந்து மறக்க முடியாது. ஒரு பால்காரனாக வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளானார். அதில் ஒரு குஷ்பு மேமு, ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மூவி அது. என்னுடைய காதலை வந்து உங்களுடைய வீரத்தை வச்சு விளையாடுறீங்களா, எனக்கு வந்து என்னுடைய காதலன் தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்துடுவான். நான் சொல்லிவிடுவேன், தர்மப்படி பார்த்தனா நீ அவனுடைய சொத்து, நீங்கள் வந்தனா அவன் எனக்கு போர் எடுத்துகிட்டு வருவான். ஏன் நாட்டு மக்கள் அழிவாங்க, நாட்டு மக்களா நீ என் காதலியான்னு கேட்கும்போது நான் நாட்டு மக்கள் தான் சொல்லுவேன். அதுதான் தர்மம், நீ எனக்கு வேணாம். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எனக்குள் சினிமா. இன்னைக்கு எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க செலிபிரிட்டி யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமா டிவி சீரியல்ஸ்ல இருந்து சினிமா வரைக்கும் நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ், நிறைய கதாபாத்திரங்கள்ல இவரை நம்ம பார்த்திருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான ஆர்டிஸ்டா இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பிர்லா போஸ் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூர்ணி தான் உங்க பேரு. அழகான பேர். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், ரொம்ப வருஷமா ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகம் நீங்க. நான் வந்து இன்னைக்கு உங்க கூட இப்படி லைவா உட்காந்து உங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எனக்குள் சினிமா நிகழ்ச்சிக்கு. உங்ககிட்ட நான் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பிர்லா போஸ் அப்படின்றவர் சினிமா தான் என்னோட கேரியரா இருக்கணும், லைஃபா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்ச அந்த தருணம் இருக்கு இல்லையா, அதை பத்தி எனக்கு தெரியணும் சார். இல்லை, நான் வந்து என்னுடைய காலேஜ் முடிச்சுட்டு நிறைய தேடல்கள் இருந்தேன். நான் காவல்துறை அதிகாரியாக வரணும் தான் என்னுடைய ஆசை, விருப்பம். அதுக்கு அந்த டிகிரி படித்தேன். அரசாங்க கல்லூரியில் தான் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு நான் வந்தேன். பட் அது எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சில வியாபாரங்கள் பண்ணேன், சில இடங்களில் வேலை பார்த்தேன். இந்த சினிமா வந்து நானாக தேடி போல, ஒரு இன்சிடெண்ட் நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இது உனக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குன்னு. அதையும் தாண்டி எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு, இதில் நம்ம ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து தான் நான் வந்து முடிவு எடுத்தேன். வேலையை விட்டு ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா எந்த ஒரு சைட் சப்போர்ட் கிடையாது, ரெண்டாவது நாலேஜ் கிடையாது. கீழே விழுந்தாலும் நான் தான் எந்திரிக்கணும், பசிச்சாலும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா விஷயத்தையும் மோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்துச்சு. இந்த சினிமாவோட நேச்சர், இந்த ஜாபோட நேச்சர், இதனுடைய கட்டமைப்பு என்ன, இதில் வந்து எது ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி போகணும், ட்ராவல் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம இதில் ட்ராவல் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஆண்டவ புண்ணியத்தில் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர். ஒரு போலீஸாக ஆகணும் அப்படின்ட்டு நினச்சி வந்தீங்க, பட் ஆக முடியலன்னா கூட சினிமா வந்து உங்களை எப்படியோ வந்து எவ்வளோ படங்களில் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான போலீஸ் கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, அதோட உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி நான் ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். லைக் இது எப்படி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க இந்த லாங்குவேஜ்? நான் வந்து தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு. நான் பேசிக்காக நான் வந்து உருது முஸ்லீம், நான் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவன். நான் இங்கே சென்னைக்கு வந்து அது சினிமாவுக்கு வந்து தான் இங்கே எங்களுடைய ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா. இப்போ நான் டப்பிங் போகும்போது அங்கே சக்திவேல்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க, சார் இதனுடைய உச்சரிப்பு இப்படி தான் வரும், இந்த வார்த்தை இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணும் அப்படின்னு. இது கூட நான் 50% தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் 50% அது இருக்குது. இன்னும் போக சரி பண்ணிக்குவேன். சினிமாக்கு வந்தது ஒரு இன்சிடென்ட்னால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த இன்சிடென்ட்டை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அவங்களோட முதல் பட வாய்ப்பு இல்லைன்னா சீரியலுக்கான வாய்ப்பு? நிறைய ஷேர் பண்ணிட்டேன். சென்னைக்கு பிஃபோரே வந்துட்டேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அதோடைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நேம் தான் பிர்லா. பட் நான் மறுபடியும் வேறு வேலைக்காக வெளியே போகும்போது அங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட தாத்தா சினிமாவில் இருந்தார். தம்பி, உன்னுடைய ஹைட்டுக்கு, உன்னுடைய ஃபிசிக்கு, பர்சனாலிட்டிக்கு நீ சினிமா ட்ரை பண்ணால் நீ வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பொரியை போட்டுட்டு போயிட்டார். சரி, கண்டிப்பாக அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். இவர் சொன்னால் சரியாக இருக்குமோ, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், எதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு வந்தது தான்.
வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. என்னுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம்மில் ஒரு ப்ராஜெக்டுக்காக போனேன். அதுக்கப்புறம் நம்ம அன்பாலயா ப்ரொடக்ஷனில் அர்ஜுன் சார் ஹீரோவில் சாணக்கியான்னு ஒரு படம். அர்ஜுன் சாரை நேரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளார தோணிடுச்சு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆண்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ தேடலுக்கு அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கலாம், இதில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னேன். பட் அதில் இருந்த அந்த அப் அண்ட் டவுன்ஸு அதெல்லாம் ஓரளவு எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தது. சரி, என்னுடைய டார்கெட்டில் அச்சீவ் பண்ணலான்னு நினச்சேன். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 20 வருஷமா வந்து சினிமா அப்படின்றத தாண்டி டிவி சீரியல்லுமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக ரொம்ப ரெகுலராக நாங்கள் உங்கள் ஃபேஸஸை வந்து பார்த்துட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எங்களை கொண்டு வந்திருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சினிமாவா சீரியலா டிவியா டெலிவிஷனா அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் எது வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட கனெக்ட் ஆக முடிஞ்சது, எது உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண பிடிச்சது? இல்லை, இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ராசஸ். எனக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி உங்களை மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்று சினிமாவில் ட்ராவல் பண்ணணும், இல்லைனா சீரியலில் ட்ராவல் பண்ணணும், ரெண்டுக்கும் எப்படி நீங்கள் டேட்ஸ் வந்து கொடுக்குறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. இது வேறு ட்ராக்கு, அது வேறு ட்ராக்கு. ஆனால் இது ஒன்று தான், நம்ம பர்ஃபார்ம் ஆக்டிங் ஒன்று தான். பட் இது டோட்டலாக விஷுவல் மீடியா, இது வந்து டைலாக் ஓரியன்டல், எப்படி வந்து நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். இப்போ நான் 20 வருஷத்தில் நான் இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான இடம் தான். என்னுடைய ட்ராவலில் ஒரு மீடியமான இடத்த கூட நான் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். பட் என் கூட இருந்த விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. பட் அவங்க வந்து யூஸ் பண்ண ஃபார்முலா வேறு. பட் எனக்கு அந்தளவு வந்து மனோதைரியம் கிடையாது. ஏன்னா அந்தளவு வெயிட்டை சுமக்க நான் விரும்பலை. நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். இப்போது நீங்கள் ஒரு படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழு ப்ராஜெக்டுக்கும் மினிமம் ஒரு 25 நாள்லேருந்து ஒரு 100 நாள் வரையும் போவாங்க. மீடியமாக ஒரு 60 நாள் இருந்தால் போதும். இந்த ஷூட்டிங் டேஸ் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் ஒரு 3 to 4 monthஸில் வெளியே வந்துடும். அதில் நான் ஒரு கேரக்டர் நான் பண்ணுறேன்னா அதிகப்படியாக 5 நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரும். அந்த 5 நாள்லேருந்து ஒரு 10 நாள் கூட இந்த 4 மாதத்தில் உள்ளடங்கும். அப்போது நான் இந்த 10 நாள் 4 மாதத்தில் உள்ளடங்கி அந்த சம்பளம் வாங்கினேன்னா என்னுடைய குடும்பத்துக்கு அது பத்தாது. அப்போ நான் வந்து சீரியல் பண்ணி தான் ஆகணும். சீரியல்னால் ரெகுலர் இன்கம்னு ஒன்று இருக்கும். எப்படியும் ஒரு 2 ப்ராஜெக்ட் ஈஸியாக பண்ணலாம், 3 ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் டைட்டாக பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம மெயின் கேரக்டர்ஸ் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து சேஃப் ஜோன், மந்த்லி கமிட்மெண்ட்க்கு சேஃப் ஜோன். படங்கள் 1-2னா போகலாம். பட் எனக்கு என்னென்னா, நான் சினிமாவை நம்பி தான் இருக்கிறேன். என்னுடைய தேவைகள் அனைத்தும் சினிமாவில் வர வருமானத்தை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, சீரியல் எனக்கு இப்போதைக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது. சீரியல் நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் சினிமாவுக்கு போனேன்னா நான் வந்து சஃபர் ஆவேன். என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய டெக்னிக்கலாக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நான் வந்து சினிமாவை தாண்டி சீரியலில் தான் கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நம்ம திருமதி செல்வம்னு ஒரு ப்ராஜெக்ட், ஆமாம், வடிவம்மா, விடுதுகள் சந்தானம் சார், டிங்கு, விஜய் சாரோட ஃப்ரெண்டு சஞ்சீவ், நம்ம சேது அபிதா, இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் என்னென்னா வடிவரிசி அம்மாவோட பையன். நான் வயசில் ஃபிசிக்கில் கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக இருந்தாலும் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. அது என்னுடைய லேர்னிங் ப்ராசஸ். அது என்னென்னா அவங்க கூட நிற்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளாரே ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஒரு லேர்னிங் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோம், முடிஞ்சளவு மேட்ச் பண்ணணுன்னு தான் இருந்தால் அவங்களுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அவங்கள தாண்டி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையை தாண்டி தப்பில்லாமல் நம்ம வந்து தப்பிச்சிடணும்னு இருந்தேன். ஒரு 7 years இதில் வந்து ட்ராவல் பண்ணேன். பட் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வெளியில் போகும்போது நம்மளால் முடியும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரைண்ட் ஆகி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அங்கே சில விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மாதிரி எனக்கு டெலி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. நைஸ். அண்ட் இப்போ திருமதி செல்வம்னு சொன்னீங்க, இது தாண்டி மகாபாரதம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சீரியல் அந்த சேனலோட ஹிஸ்ட்ரியில். ஸோ அதில் உங்களோட பார்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம். ஆமாம், நம்ம வந்து அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம். இது வந்து யாரும் வந்து மறக்க முடியாது. ஒரு பால்காரனை வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளானார். அந்த ஒரு குஷ்பு மேமு ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பாடலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு? நம்ம சுரேஷ் கிருஷ்ணா சார் தான். அவர் தான் இந்த சீரியலும் டைரக்ட் பண்ணார். ஆக்சுவலாக
அவரை நேரில் பார்க்கணுன்னு ஆசை. மகாபாரதம் மூலமாக எனக்கு சன் டிவி ப்ராஜெக்ட் தான் மகாபாரதம். என்னை வந்து ஃபைனல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் என்னை சத்ரியன் ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னாங்க. ஷார்ட் பீரியடில் தான் வரும், நல்ல கேரக்டர்னு சொல்லி அந்த சத்ரியனுடைய தன்மையை வந்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து அது ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணார் அந்த சீனு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் டைலாக். என்னன்னா என்னுடைய காதலி வந்து என்னன்னா அதாவது என்னுடைய காதலிக்கு வந்து ஒரு போர் மூலமாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதில் வந்து வின் பண்ணான். அப்படி ஒரு சுச்சுவேஷன். நான் அந்த போர் மூலமாக தோற்றுருவேன் நான். அதுக்கப்புறம் என் காதலி என்ன பண்ணுவான், ஜெயிச்சவங்ககிட்ட என்னுடைய காதலை வந்து உங்களுடைய வீரத்தை வச்சு விளையாடுறீங்களா, எனக்கு வந்து என்னுடைய காதலன் தான் வேணும்னு சொல்லி என்கிட்ட வந்துடுவான். நான் சொல்லிவிடுவேன், தர்மப்படி பார்த்தனா நீ அவனுடைய சொத்து, நீங்கள் வந்தனா அவன் எனக்கு போர் எடுத்துகிட்டு வருவான், ஏன் நாட்டு மக்கள் அழிவாங்க, நாட்டு மக்களா நீ என் காதலியான்னு கேட்கும்போது நான் நாட்டு மக்கள் தான் சொல்லுவேன், அதுதான் தர்மம், நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்படி ஒரு கேரக்டர் இருந்ததா வரலாறுல, எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க பாருங்க. இது சிங்கிள் ஷாட்டில் பிளான் பண்ணார். நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சார் சிங்கிள் ஷாட்டில் அப்படின்னா. ரெண்டாவது என்ன லைவ் ரெக்கார்டு. அவர் சுரேஷ் சார் சொன்னார், இல்லை பிர்லா முடியாது, நீ ப்ராம்ப்ட் வாங்கிக்கோன்னா. சார் முடியும்னு நான் சொல்ல, சார் ட்ரை பண்ணுறேன் சார் என்ன, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஷாட்டில் பிளான் பண்ணாங்க. நான் வந்து ஒரே டேக்கில் பண்ணிட்டேன். அவர் வந்து அதில் வந்து ஓகே, அவர் என்ன வாழ்த்துக்கள் சொன்னார், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது வந்து பாருங்கன்னாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ணார். அதுலேயும் நான் வந்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். வெரி நைஸ். ஓகே, இப்போ வந்து இந்த சீரியல் இது டெலிவிஷன் அப்படின்றத தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு பெரிய ஒரு படத்துல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அஜித் சாரோட துணிவு மூவில. இங்க இருந்து அங்க என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் நீங்க உங்களுக்குள்ள ஃபீல் பண்றீங்க ஆஸ் எ பெர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, நான் சீரியல் மூலமாக எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்தாலும் என்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா சினிமா தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினிங்கில் வந்து கேபி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே தான் என்னுடைய ஸ்கூலிங்கே இங்கே தான் கூப்பிட்டு இதுதான் கதைன்னு சொல்லிடுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி என்ன போயிருக்கு, இதுக்கப்புறம் என்ன போயிருக்கு, இது என்ன சீனு, இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த கேரக்டர் எப்படி மேனரிசம் பண்ணுவான், அப்படி இவர் நடித்து காட்டிடுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அவர் என்ன செஞ்சாரோ அதை காப்பி அடிக்கணும், இதுதான் என் வேலை. அங்கே அது கொஞ்ச நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில் வரும்போது இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்குவேன். என்ன சார் கதை, இதுக்கு முன்னாடி என்ன சார் போயிருக்கு, இதுக்கப்புறம் என்ன சார் போகுது, இந்த சீன் என்ன சார், இதில் எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணணும், முடிஞ்சது இதுதான். இந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு என்னுடைய சினிமாவில் காட்ஃபாதர் பார்த்தீங்கன்னா கேபி சார் தான். அதுக்கப்புறம் நான் பாலா சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணேன், பிதாமகன். ஆக்சுவலாக நடிக்க கூட்டு போய் அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் என்ன அவர் கூட வச்சுக்கிட்டார். அவர் கூட ஒரு 125 days அந்த லேர்னிங் ப்ராசஸ், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி மூவ் பண்ணுறாரு, அவர் என்ன எதிர்பார்க்குறாரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அமீர் சார் கூட ஒரு படம் பண்ணேன், ஒரு வருஷம், ராம்னு சொல்லி ஒரு படம். செல்வராகவன் சார் கூட புதுப்பேட்டை பண்ணேன். அதில் தான் ஒரு விஜய் சேதுபதி சார்லாம் இருந்தார். இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கிட்டலாம் நான் வந்து நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. அதனால் எனக்கு வந்து சினிமாவும் சரி சீரியலும் சரி எனக்கு அந்த நேச்சர் தெரியும். ஃபிலிமில் சினிமாவில் அவங்க வந்து என்ன ஆர்டிஸ்ட் கிட்ட எதிர்பார்க்குறாங்க, சீரியலுடைய தன்மை எப்படி இருக்கும், இது தெரிஞ்சதுனால நான் ரெண்டுத்துலேயும் பேசிக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான்றது எனக்கு தெரியும். இதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கூச்சப்பட மாட்டேன். தெரியாத விஷயங்கள் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், இது என்னன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். எனக்கு கம்ஃபர்ட் ஜோனா என்ன மாற்றிக்குவேன், அவ்வளோதான். இவ்வளோ டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து நான் பெஸ்ட்டான ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம், இது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ஆப்வியஸ்லி சினிமாக்காக நிறைய விஷயம் எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுருப்பீங்க, பட் லைஃப் டைமில் ஒரு விஷயமா இருக்கும்ல, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்க கூட அப்படின்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு ஆக்டராக இருந்து நான் சொல்கிறேன், என்ன சொல்லுவாங்கன்னா, அது வடிவகரிசி அம்மா இருக்காங்க இல்லையா, டைரக்டரை தாண்டி ஒரு நடிகர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். அவங்க வந்து என் கலைத்தாயோட தாயன்னு கூட சொல்லலாம். என்னை பெற்றவங்க அம்மா இருந்தாலும் என்னுடைய கலைத்தாய் தான் எனக்கு தாய். அந்த தாய்க்கு அந்த தாயின்னு கூட சொல்லலாம். என்னுடைய தாய் அவங்க தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கேமரா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன சீன் அவன் தெரிஞ்சிருக்கணும், இதுதான் பண்ண போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் போகணும். அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க அவசரப்படுறாங்கன்னு போயிட்டு அங்கே நின்றுட்டு 1க்கு 4 டேக் வாங்கி 24 கிராஃப்ட்டும் வந்து உன்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீயே ஒன்று வச்சுக்காது.
கேமரா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அந்த சீன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன ரியாக்ட் பண்ணுறன்றத மக்களுக்கு தெரியும். உனக்கே சீன் தெரியாமல் நீ ரியாக்ட் அது எப்படி மக்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம். ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொரு ப்ரொடியூசர், ஒவ்வொரு டெக்னீஷியன்கிட்டையும் சிறப்பு என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவுக்குள்ள வரத்துக்கே சாதாரணமாக வந்துட முடியாது. இப்போ கமல் சார் சொன்னார், அவன் அந்த டார்கெட் அடையிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னு. இப்போ பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்தா கூட அவங்க அவங்களுடைய தனித்தன்மையை, அவனுடைய திறமையை காமிச்சா மட்டும்தான் அந்த ஃபீல்டில் வந்து நினைச்சு இருக்க முடியும். பட் அது வந்து ரொம்ப கம்மி. வெளியேந்து வரவங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க உழைச்சி முயற்சி பண்ணி அந்த இடத்துல வரும்போது எந்த ஒரு தனித்திறமையும் உழைப்பும் இல்லாமல் வர முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்குது, இல்லாமல் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். அது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் என்னன்னா கரெக்டாக அவங்கள அப்சர்வ் பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட்ன்றது இதிலே ட்ராவல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் கிடச்சுன்னா ஆஸ் எ டேரக்டராக கூட போகலாம். ஏன்னா இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இது இல்லை, இந்த இடத்துல வந்து எனக்கு லாக் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்குன்னும் போது நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஆதித்யான்னு சொல்லி. அவர் வந்து தங்கமகள்னு விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு. இப்போ நாங்கள் ஒன்றா நடித்தவங்க, இப்போ அவர் எனக்கு டைரக்டர், நான் வந்து நடிகர். ஸ்பேஸ் இருக்கும்போது கரெக்டாக என்னன்னா அவர் நடிக்கும் போது அதை அப்சர்வ் பண்ணார். அது வந்து கோ டைரக்டர் இருக்கும்போது அவர் தான் வந்து கோ டைரக்டராக அவர் நடித்த ப்ராஜெக்ட்லேயே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பேரலாம் வந்து நம்ம ட்ராக் மாற்றிக்கலாம். ஓகே, அஜித் சாரோட துணிவு படத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியும்? இல்லை, அஜித் சார் வந்து நான் ஃபீல்டில் வரும்போது அவருடைய ஹெல்பிங் கண்டென்ட்டை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானே ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், நீ போய் அஜித் சாரை பாரு, அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நடிப்புக்காக அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ சஃபராக இருக்கார். இன்னைக்கு வரையும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா அவர் அந்த ரியாலிட்டி டூப்பு கூட போடாமல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை வருத்திக்கிட்டு உண்மையாக இருக்கணும், நம்ம ஒரு தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் அவர் சஃபராக இருக்கார். அதையும் தாண்டி அவர் நல்ல மனிதர். ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி நம்ம உண்மைத்தன்மை என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் கூட நான் நடிக்கணும்னு ஆசை. சரி, அப்போ இது வந்து பாலா சார் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார், வாசு சார் டைரக்ஷனில், பரமசிவன் நினைக்கிறேன் மேபி. அதில் அவர் காம்பினேஷன்ல அவர் கூட எனக்கு டயலாக் இருந்தது. ஏன்னா ராஜா சாருடைய அப்பா ஒரு சம் கேங்ஸ்டர்ஸ்னால அவங்க அப்பாவை வந்து கொண்டுடுவாங்க. அந்த இடத்துல நான் இருப்பேன், நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி உங்கள் அப்பாவை இவங்க தான் வந்து கொன்னாங்க, உங்கள் அப்பா தப்பானவர் கிடையாதுன்னு. அங்கேருந்து தான் வந்து அவர் ரேஞ்ச் எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கேப் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அஜித் சார் கூட நிறைய ட்ரை பண்ணேன், வாய்ப்பு கிடைக்கல. பட் பேரலாக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருந்தது, அது போயிட்டு இருந்துச்சு. வினோத் சாரோட படம் வந்தது, நம்ம நட்டி சார் நடித்தார் இல்லையா, அந்த படம், அப்புறம் கார்த்தி சார் நடித்த படம்லாம் பார்த்து சரி வினோத் சார் கூட ஒரு படம் பண்ணணுன்னு நான் ட்ரை பண்ணும்போ எனக்கு துணிவு மூலமாக வாய்ப்பு வந்தது. சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு கடல் பயம் இல்லையான்னு கேட்டார். எனக்கு நடிக்க வாய்ப்பு, நடிப்பை தாண்டி பயமா நடிப்பான்னு கேட்டிங்கன்னா நடிப்பா, ஓகே சார் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஹார்பரில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த ட்ரால்னு ஒரு இது இருக்கும், ஃபைபர் போட்லேருந்து ட்ரால் போகணும். அங்கே போனால் நம்ம துணியை உதறின ஒரு வேவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது கடலுக்குள்ளால. நீச்சல் தெரியும், இருந்தாலும் இந்த நீச்சல் கடலுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டீரியர் சீன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னார். சரி ஓகே, ரிகல்சல் பார்த்தோன்னே சொன்னார், இது ஆட் பண்ணலாமான்னு கேட்டார். ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு டேரக்டரோட தனித்தன்மை அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்க இல்லையா. எந்த ஒரு இயக்குனரும் என்னென்னா ஒரு நடிகன் கிட்ட அவங்க வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் கரெக்டாக பண்ணான் அப்படின்னும் போது இன்னும் அவன் அந்த லோடு ஏற்றுவான்னா அதை டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டியூன் பண்ணி நிறைய விஷயங்கள் அவனை வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் கூட வைப்பாங்க. அது எல்லா டேரக்டர்கிட்டையும் இருக்கும், மோஸ்ட்லி நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட இருக்கும். டேரக்டர், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவன் வேலையை ஒழுங்காக செய்கிறானான்னு வரும், சிறப்பாக செய்கிறான், அதெல்லாம் வேணாம். அவங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்க. டோட்டலாக சினிமா இன்ட்ரெஸ்டே என்னென்னா கூப்பிட்ட வேலையை சரியாக செய்கிறானா அது பார்ப்பாங்க. வரானா, சீனை படிக்கிறானா, டவுட் கேட்குறானா, இன்வால்வ் ஆகிருக்கானா, ஏதாவது சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறானா, இது ரொம்ப அது எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு எங்கே இருந்தாலும் சரி விட மாட்டாங்க. பட் அந்த மாதிரி கேட்டகரியில் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா. வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ். இப்போ வந்து இவ்வளோ படங்கள், எவ்வளோ டெலிவிஷன் ஷோஸ்ல உங்களை நாங்க பார்த்துருக்கோம். நிறைய வருஷமா ஆல்மோஸ்ட் 20 வருஷம் நீங்க சொன்னீங்க. இந்த 20 வருஷமா நீங்க வந்து இவ்வளோ இந்த ஃபீல்ட்லயே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சா? எனக்கான இடம் இதுதான், அந்த இடத்துக்கு நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இல்ல அது மனிதனுடைய தன்மை என்னன்னா அது திருப்தி அடையாது. இல்ல நான் சொல்றேன் இல்லையா, நான் மெடில்கே வரல இன்னும். ஏன்னா நான் ஒன்லி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்களையும் நான் வந்து சேவ் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளையும் நான் பூர்த்தி செய்யணும். அப்படி இருக்கும்போது சில விஷயங்களுக்காக என் ஸ்பீடை நான் குறைச்சி தான் ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஒருவேளை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா இருந்திருக்கலாம். பட் எனக்கு சினிமான போதுமான வருமானம் இல்லைன்றதுனால நான் சீரியல் வரதுனால இங்கே என்னன்னா இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. சீரியல் நடிகர்களை வந்து சினிமா கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து டயலாக் நல்லா பேசுவாங்க, நல்லா ட்ரைண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பை ஹார்ட் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும், நல்லா இன்வால்வ் ஆவாங்க. ஸ்பாட்டில் அவங்க பேனிக் ஆக மாட்டாங்க, சொல்கிறது எது சொன்னாலும் அதை புரிஞ்சுட்டு நடிப்பாங்க. ஏன்னா அந்தளவு ட்ரைண்ட் வந்து இங்கே சீரியல்ஸில் இருக்குது. அதனால அது கூப்பிடுறாங்க. முன்னால என்னென்னா இல்லைப்பா ஒரு சீரியல் நடிகர் வேணாம்னு சொல்லி என் கண்ணு படவே பேசியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ நாங்கள் என்னென்னா இங்கே ஃபுல்லாக சொல்லி பார்த்துருவோம் டைலாகு. நான் இவங்க இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா சினிமா வந்து 2 மணி நேரம் ஃபுட்டேஜா, 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து மினிமம் ஒரு 30 நாளில் எடுப்பாங்க. சரிங்களா? சீரியலில் ஒரே நாளில் எடுத்திருக்கோம். ஆதின்ற ஒரு இயக்குனர், என் நண்பன் சொன்னேன் இல்லைங்களா, டைரக்டராக இருக்கா இல்லையா, அவர் என்ன வச்சு 4 எபிசோடு ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கான ஃபுட்டேஜ் அவர் எடுத்திருக்காரு. என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர்கிட்ட இன்னும் சொல்ல. கண்டிப்பா நான் ஒரு படம் பண்ணுவேன், அவர் தான் டைரக்டரு, பார்க்கலாம் அந்த ஒரு நாள்ல எடுக்க முடியலமா அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரு ரெக்கார்டா பண்ணலாம்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். அது ஒரு எண்ணம் வச்சிருக்கேன். ப்ரே பண்ணுங்க அமையணும்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, சூப்பரா பெர்ஃபார்மும் பண்றீங்க, ரொம்ப அழகா டயலாக்ஸ் பேசுறீங்க. இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்றத தாண்டி இப்போ நான் ஒரு டைரக்டராகவும் டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி செட் பண்ணீங்க. இன்னும் வேற என்னெல்லாம் நீங்க செய்ய போறீங்க? வேற நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா சினிமால, வேற எந்த மாதிரியாவது உங்களை நாங்க பார்க்க முடியும்? இல்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சயின்ஸ் தான், எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒன்று வச்சிருப்போம், கொஞ்ச நாள் போன உடனே இதை தாண்டி நம்ம அதுக்கு அப்டேட் ஆயிடுவோம். நிறைய இருக்கு. எதுவா இருந்தாலும் இந்த சினிமாக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா இதுல 24 கிராஃப்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு. டப்பிங் ஸ்டுடியோ போடலாம், இல்ல நான் ப்ரொடியூசர் ஆகலாம், இல்ல டைரக்டர் ஆகலாம், இல்ல இன்னும் வந்து டிராவல் பண்ணி ஆர்டிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை டிராவல் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். கடல் மாதிரி சினிமா. சூப்பர். ராம் படம் பத்தி கொஞ்சம் விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ராம்ல இருந்து எனக்கு அழைப்பு வந்தப்போ இது வந்து 2004 ப்ராஜெக்ட். 2004 கூட இல்லை, 2003 ப்ராஜெக்ட். 2003 ப்ராஜெக்ட். எனக்கு வந்து அமீர் சார் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறோன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வண்ணக்கனவுகள்னு அமீர் ஜான் ஒருத்தர் இருந்தார். நம்ம உங்களுக்கு தெரியாதது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ஸா? 90 கிட்ஸ்க்கு வந்து தெரியுது, வாய்ப்பு இல்லாது. அப்போ அது பெருசா பேசப்பட்ட படம். பாட்டுக்களே இல்லாம கதை வந்து அவ்வளோ இதா இருக்கும். நம்ம பாலச்சந்தர் சாரோட டீம் அவங்கெல்லாம். அவர் நினைச்சிட்டேன் நான், ஓ அந்த டைரக்டர் இருந்து கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி போயிட்டா, இந்த டைரக்டர் அவர் இல்லை, இவர் வந்து அமீர், மௌனம் பேசிதே படம் பண்ணவர் அமீர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் இவருடைய பூஜை எப்படி இருந்ததுன்னா, இப்போ பூஜைனா என்ன பண்ணுவோம்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்து நம்ம வந்து ஸ்டில்ஸ் பேனர்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். பட் இவர் ஒரு ப்ரீ ஷூட் ஒரு 2 days பண்ணாரு. அதோடைய ஃபுட்டேஜை வந்து நம்ம உதயம்ல வந்து அந்த ஃபுட்டேஜ் போட்டு இவர் வந்து அது ஒரு பூஜையா அவர் பண்ணாரு. பட் அதுலயே பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரு இறந்துட்டார், முரளி சார் மலையாள ஆர்டிஸ்ட், அவரு நான் 3 பேர் தான் பேனர்ல. ஹீரோ கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவருடைய ப்ராஜெக்ட்ல. சரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் கூட்டு போனாங்க. டோட்டலா கொடைக்கானல் தான். இப்போ சொன்னாங்கல்ல இந்த மஞ்சு மாமன் பாய்ஸ்ல வந்து குணாகர், நானு ஜீவா எல்லாம் வந்து இப்படி. ஜீவாலாம் அப்போ வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாப்ல. ஏன்னா அவருக்கு வேற வழியில பேசுறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை நாள் தான் ஒரு தனியா ஹீரோன்ற ஒரு இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. கூப்பிட்டுக்குவாரு, வாங்க பிர்லா நோக்கன்ட்டு நிறைய பேசிட்டு இருப்போம். இப்படி உட்காந்து பேசியிருந்தாலும் பின்னாடி பேக் ட்ராப்ல அந்த குணாபாரம் இருக்கும். ஆனா அது போறதுக்கு வந்து விட மாட்டாங்க. அந்த ஃபுல் படமும் வந்து கொடைக்கானல்ல நடந்தது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லா வந்து அங்கதான் நடந்தது. ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணுவாரு.
கதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு கண்டினியூட்டி பார்க்கறதுக்கான ஆள் கிடையாது. ஒரு கேரக்டர் டிசைனிங் எல்லாம் அவரை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு அந்த விஷயம் வர வரையும் அப்போல்லாம் ஃபிலிமில் பண்ணது அந்த ராம்ஜி சார் கேமரா, எக்ஸ்ட்ராடினரி கேமராமேன். வர்ற வரையும் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்கவே மாட்டார். அவுட்புட் ரிசல்ட் நல்லா இன்றைக்கும் அவர் வந்து பேசப்படுறாருன்னா அதுக்கு தான் அதான் ரீசன். ஒரு தாய்க்கே தாலாட்டு பாட்டு ஒரு படம் வந்து அதான் ஆராரிராரோ அப்படின்னு சொல்லி ஒரு சாங் மிக பெருசா பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு வரையும் வந்து நம்ம யாரு ஜீவா சாருக்கு வந்து ஒரு முக்கியமான படம் ராமன்றது. அதில் எனக்கு லேர்னிங் வந்து பெரிய லேர்னிங். நான் அந்த கொடைக்கானல் குளிர், நம்ம இங்கே வெப்பத்திலே வாழ்ந்துட்டோமா சென்னையில், அங்கே டிசம்பர் மாதத்தில் ஷூட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நைட் ஷூட்டெல்லாம் போகும், ஆடி உட்காந்துருப்போம். நாங்கள் பரவாயில்ல, ஜீவா சார் ரொம்ப சஃபர் ஆனார். ஏன்னா ஒரு பேர் பாடியில் நிறைய சீன்ஸ் இருந்தது. அந்த குளத்துல இறங்கி அந்த தியானம் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டார். நம்ம ஹீரோன்னு பேசிக்கிறோம், வில்லன்னு பேசிக்கிறோம். பட் அதில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள தான் தெரியுது அதில் அவங்க எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் ராம் படம் மூலமாக பார்த்தேன். பட் அதுக்கு முன்னாடி அவர் ஆசையா தித்திக்கதே பண்ணாரு. ஆசையாதை கூட நான் ஒர்க் பண்ணேன். ரவி மரியா சார் படம். இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய சினிமா டிராவல் வேற மாதிரி இருந்தது. ஈன்னு ஒரு படம் இது மூலமா. அதுக்கப்புறம் அவர் படமே வந்து நான் கட்டுறது தமிழ் பண்ணேன். தங்கமென்கள் டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் படம் பண்ணேன். அப்போ நான் கான்ஸ்டபிளா இருந்தேன். இந்த இடத்துல நான் இன்ஸ்பெக்டர். 2 பேரும் நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கிறோம். என்ன பில்லா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி. நல்லா இருக்கேன். இந்த விஷயம் பேசும்போது அதெல்லாம் ஞாபகப்படுத்தாது. உண்மையா அவருக்கு பேட்டி நீங்க எடுத்தாலும் அந்த படம் மாதிரி அவர் சஃபர் இருக்காரு. சஃபராக இருக்க மாட்டாரு. பட் அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் கிடைச்சது. அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. லைக் இப்போ இந்த படத்துக்கு சீரியஸாவே பயங்கரமா எஃபர்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும் ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு ஆக்டரா. இந்த மாதிரி வேற இப்போ நீங்க பண்ண படங்கள்லயே நான் அதிகமா எஃபர்ட் போட்டு ஒரு கேரக்டரை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த கேரக்டருக்கு நான் அதிகமா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு நீங்க ஒரு ரோல், நீங்க பண்ண ரோல் அப்படி சொல்லணும் அப்படின்னா எந்த ரோல் உங்களுக்கு பிடிக்கும், எது அதிகமா எஃபர்ட் போட்டீங்க? இல்லை, நான் பேசிக்காக வந்து எந்த ஸ்கூலிங்கும் போகல. சினிமா பேஸ் பண்ணி நான் போய் ஒரு தரமணியில் ஆக்டிங் ஸ்கூலோ இல்லை தனியாக வந்து ஆக்டிங் ஸ்கூலோ ஏதோ போகல. நான் வந்து ஷூட்டிங் மூலமாக தான் என்னுடைய ஸ்கூலிங்கே நான் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். இந்த வந்து ஒரு கேமரா முன்னாடி நான் வந்து நிற்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தொடர்ந்து ஒரு டைரக்டரை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தொல்லையினால் ஒரு பரிதாபத்தினால் வந்து அவர் அந்த வாய்ப்பு கொடுத்தார். சொல்லி தான் கொடுத்தாரு, ஒரு 2 நாள் வரும், கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து நிற்கிறது பண்ணுங்க அப்படின்னு. அப்போது என்ன நானே உற்சாகப்படுத்திக்குவேன். இத்தனை மாதம் அலைஞ்சி உனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்கு, கரெக்டாக நீ பண்ணுன்னு. நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் வந்து டே 1லேயே ஆரம்பிச்சிட்டேன். கேமரா முன்னாடி வரும்போதே ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சொல்லி பார்த்துக்குவேன். கேமரா முன்னாடி போய் எந்த இடம் நம்மளுக்கு அந்த உச்சரிப்பு ரோலிங் எல்லாம் ஆகும், நம்ம பேசும்போது ரோல் ஆகும்போது இது ஆகக்கூடாதுன்னு வெளியவே சொல்லி பார்த்துக்குவேன். ஃபுல் சீன் பார்த்துக்குவேன் நான். அவங்க எப்படி வேணாலும் ஷார்ட் வந்து எது வேணாலும் போட்டோம், ஃபர்ஸ்ட் மாஸ்க் எது வேணாலும் போட்டோம், க்ளோஸ் எது வேணாலும் எப்படியாவது ஷார்ட் பிரிக்கிட்டோம். நம்ம ஃபுல் சீன் வந்து நம்ம வந்து பேஹாட் பண்ணிக்குவேன். பிகினிங்கே இருந்ததுனால எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்து நான் சிரமப்படலைன்னும் போது ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டனே அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இல்லை. இன்னும் தாண்டி என்னென்னா, சினிமாவில் என்னென்னா நாம் ஒன்று நினைப்போம், நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைப்போம். அது நம்ம விஷுவலாக பார்க்கும்போது இப்போ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா நல்லா பண்ணலையான்றது எனக்கு தான் 100% தெரியும். எனக்கு தான் 100% தெரியும். இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாடுலேஷனை வேற மாதிரி பேசியிருக்கலாம், இதெல்லாம் எனக்கு தான் 100% குறை நிறைகள் தெரியும். ஆனால் நான் அப்படி ஃபீல் பண்ணி பார்க்கும்போது, விஷுவலாக பார்க்கும்போது அது மேட்ச் ஆகாது. நான் சிலது ஏதோ ஒன்று இதை முடிக்கணும்னு பண்ணியிருப்போம், அது பெட்டராக வந்திருக்கும். ஆக்சுவலாக சினிமான்றது ஒருத்தர் கையில் இல்லை, 24 கிராஃப்ட் இருக்குன்னா எல்லாருடைய கூட்டு முயற்சி தான் வந்து சினிமா. எல்லாருடைய வேவ் லென்த்தும் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு வேவ் லென்த் இருந்தால் தான் அது முழுமை அடையும். என்னை பொறுத்தவரையும் நான் இதுதான் சொல்லுவேன். அண்ட் இப்போ உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ற ஒருத்தவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றியில
வெற்றியில வந்து பங்கெடுத்துக்குதுன்ட்டு உங்களோட? இப்போ நான் ரீசெண்டாக அரிமாப்பட்டி சக்திவேல்னு ஒரு படம் பண்ணேன். இதில் வந்து எனக்கு ஹீரோயினோட கேரக்டர் ரமேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போதே சொல்லிட்டாரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இது, ஹீரோக்கு ஈக்குவலாகவும் சொல்லலாம் இல்லை அதை தாண்டியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சம்பளம்லாம் பேசினாங்க. ஒரு ஒரு புது படம்ன்றதுனால எனக்கு என்னென்னா, நான் கேரக்டரில் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். சம்பளம்னு வரும்போது என்ன பண்ணுவேன், அவங்களுடைய சிச்சுவேஷன் நான் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த படத்தை பண்ணுறாங்க, என்ன கதை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதில் ரொம்ப கராராக இருக்க மாட்டேன். சம்பளத்தில் என்னுடைய பேசிக் இருந்தால் போதும். பட் என்னுடைய லட்சியம் என்னன்னா, என்னுடைய டார்கெட் வேற. அப்படின்னும் போது நான் அதில் வந்து உள்ளே போயிட்டேன். அவங்களும் புது டீமு, எனக்கும் ஃபுல் வந்து அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு கதையில் நான் இன்வால்வ் ஆகணும், ஒரு முக்கியமான கேரக்டர்னும் போது நான் என்ன பண்ணணும், முழு கதையும் படிக்கணும். முழு கதையும் படிக்கும்போது தான் அந்த அந்த கேரக்டருக்கான தன்மைலாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஷூட்டிங்னு போகும்போது ஆர்டராக ஷூட் பண்ண மாட்டோம். இப்போ எடுத்த உடனே ஒரு 40வது சீன்னா 40 சீனுக்கு முன்னாடி நான் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று அது ஆஸ் ஏ டேரக்டர் அவங்க சொல்லணும், இல்லை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் நானாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். டேரக்டர்னும் போது அத்தனை கிராஃப்டை மெயின்டைன் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவர் நாலேஜில் கூட தவறலாம். கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இருக்கும்போது எல்லாத்துக்கும் இருக்குது. பட் ஒருத்தரையும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து போக முடியாது. ஒரு ஆர்டிஸ்டாக நான் என்ன பண்ணணும்னா, ஆர்டராக ஷூட் பண்ண முடியலன்னு வந்து பிஃபோர் அந்த கண்டினியூட்டிஸ் எல்லாம் பார்க்கணும். இவன் இந்த இடத்துல எப்படி, இவன் மேனரிசம் என்ன, இவனுடைய டிசைன் என்ன, அந்த கேரக்டர் எப்படி ட்ராவல் பண்ண, என்ன ட்ரெஸ் பண்ணும், எப்படி பேசுவான், எப்படி நிற்பான், எப்படி இது பண்ணுவான்னு இந்த அரிமாப்பட்டி செல்வராஜ் சக்திவேல் மூலமாக நான் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் ஏன்னா சின்ன குறைகள் இருந்தது, ஆனால் அந்த குறைகளை வந்து எந்த ஒரு விமர்சனத்துலையும் சொல்லலை. என்னை பற்றி ரொம்ப நல்லா தான் எழுதியிருந்தாங்க. ஒரு வில்லத்தனமான ஒரு வேடம் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் என்னென்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் படிக்கணும். பட் அந்த ஒரு சீன்னா இதுக்கு முன்னாடி என்ன போயிருக்கு, பட் அவங்க ஷூட் பண்ணலன்னா கூட அது இப்படி ட்ராவல் பண்ணி இதில் மேட்ச் பண்ணணும். அது இதுக்கு முன்னே பண்ணும்போது நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். இந்த விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. சூப்பர். இப்போ நீங்க ஸ்பாட்ல ஒரு சீனை கேட்டு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அப்புறம் என்ன நடக்குதுன்றதை தாண்டி ஒரு கேரக்டரா வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது இதுதான் உங்களோட ரோல் அப்படின்றத சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த ரோல்குள்ள நீங்க உங்களை ஃபிட் இன் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுவீங்களா? ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்கு என்னன்னா, சற்று முன் அறிந்தருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அது வந்து எதை மையப்படுத்துது அப்படின்னும் போது, பணக்காரன்றது யாரு சொல்லுங்க, பணக்காரன்றது யாரு? ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க இல்லையா? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமா, பணத்தை வச்சிருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. யாராவது உதவின்னு வந்து கேட்கும்போது கொடுத்து உதவுறான் பாருங்க, அவன் தான் பணக்காரன். சூப்பர். அவங்ககிட்ட இருக்கு இல்ல, அது செகண்டரி. இப்போ நான் உங்ககிட்ட உதவி வந்து கேட்கறேன், உங்ககிட்ட இருக்கு இல்லன்றது செகண்டரி. ஆனா நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க தான் பணக்காரர். கரெக்ட். இது வந்து ஒரு மைய கருத்தை வச்சு ஒரு படம் பண்ணாரு அவர், கஜேந்திர வைரவேல்னு சொல்லி, நம்ம ஈரோடுக்கார அவரு கதை சொன்னாரு. இந்த கேரக்டரோட வயசு வந்து 60ன்னாரு. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், சரி கதை சொல்லுங்க, தெரிஞ்சவங்க தான் நான் சொல்றேன், கதை சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டில் ஒன்று இருந்தது, இது ஓகேவான்னு கேட்டாரு. ஆனால் இதுதானா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ 60 வயசுன்னும் போது எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. பார்த்த அனுபவம் தான் இருக்கு. எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், எங்கள் பெரியப்பாவை பார்த்துருக்கேன், இந்த பக்கம் என் மாமாவை பார்த்துருக்கேன். பட்டு அவங்கள பார்க்கறத விட அவங்களுடைய தன்மைகள் எனக்குள்ளார எந்த அளவு கேட்ச் ஆச்சு. சரி ஓகே, எந்த மாதிரி படங்கள் பார்க்கணும் அப்படின்னும் போது இருக்கவே இருக்க நம்ம யூனிவர்சிட்டி உலக நாயகன் கமலஹாசன். அவர் எந்த கேரக்டர்ல ஒர்க் பண்ணல, அபய் சண்முகில இருந்து உங்களுக்கு வந்து தசாவதாரத்துல இருந்து எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்காரு. அவருடைய படங்கள் எதுன்னு பார்க்கும்போது எனக்கு நாயகன் தான் வந்து, பட் அவர் மாதிரி பண்ண முடியாது, அல்லது சில கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்தது. சீதகாதின்னு ஒரு படம் விஜய் சேதுபதி பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அது நாம் பண்ணால் எப்படி இருக்கும், படங்களில் கொஞ்சம் பார்க்கலாம். படங்களில் பார்த்தோன்னு வைங்க, இவ்வளோ எதுக்குங்க நம்ம சிவாஜி சார் வியட்நாம் வீடு சுந்தரம்னு படங்க, நான் அதான் நினச்சேன். உண்மையாவே பார்க்கும்போது ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துட போதும், பார்க்கும்போதே அப்படி இருக்கு அந்த நடிப்பு, அந்த ஐ எக்ஸ்பிரஷன்ல இருந்து, அந்த முக பாவனைகள்ல இருந்து, இந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து, அந்த டயலாக்ஸ்ல இருந்து எவ்வளவு சஃபர் ஆகி பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி அவர் போய் அதை டப்பிங்ல பண்ணும். இப்போ நமக்கு அட்வான்ஸா நிறைய வந்துருச்சு, பிட்டா பண்ணிடலாம். அப்போ அந்த ட்ராக் எல்லாம் அப்படி இல்லை, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்ட் வரையும் பண்ணலாம், அது ஒன் மோர் போகும். அவங்கெல்லாம் என்னன்னா சினிமாக்காகவே வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் சும்மா பார்த்தாவே போதும்.
அவர் சிவாஜி சார் நடிப்பெல்லாம் பார்த்தாவே போதும், நம்ம இங்க வந்து வின் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நடிக்கணும் இல்லை, அதை மைண்ட்ல ஏத்திட்டு வந்து அப்படி பண்ணாவே போதும். அதெல்லாம் வந்து அப்படிதான். நம்ம நம்ம அந்த மெச்சூர்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ எனக்கு ஒரு வயசு இருக்கு, இதுக்குள்ளார அது வந்து அந்த கேரக்டர் வந்து அடங்குச்சுன்னா ஏன் இதுல லைஃப் டிராவல்ல இருந்து எடுத்துருவேன். இதை தாண்டி ஒரு விஷயம் போதுன்னும் போது இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் சிவாஜி சார், கமல் சார், ரஜினி சார்லாம் இப்போதான் வந்து அவர் கமர்ஷியல் வந்துட்டாரு. அவர் பிகினிங் ஸ்டேஜ்லாம் எடுத்துக்கோங்க, நம்ம மகேந்திரன் சார் படம் முள்ளும் மலரும் எடுத்துக்கோங்க, அப்புறம் மாறிலிருந்து 60 வரை இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் அந்த ஒரு விஷயம் பேசுவார் பாருங்க, ஆறில் இருந்து இது முள்ளும் மலர்ல இருந்து, சார் இந்த காளி கெட்ட பையன் சார், 2 கையை 2 காலும் பொடிச்சுக்குவான் சார்ன்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கும் பாருங்க. படத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கும், வேறங்க அதெல்லாம். சீரியஸ்லி ஓகே. இவ்ளோ படங்கள் அப்படின்றத தாண்டி, இவ்வளோ டெலிவிஷன் சீரியல்ஸ் அப்படின்றத தாண்டி, ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக நான் இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி லைக் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு, டிவியில் உட்காந்து சினிமாவே பார்க்குற அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி இந்த சினிமாவோட எவல்யூஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்டேட்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அதுக்காக அந்த தாய் என்றவ அது அப்படி தான் இருப்பான். எல்லாம் அப்டேட்ஸ் வந்தாலும் அதுக்கான வந்து ஒரு மவுசும் மரியாதையும் மதிப்பும் வந்து குறையாது. இப்போது நான் வந்து சினிமாவும் நடிக்கிறேன், சீரியலும் நடிக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிக்கிறேன். இது என்னன்னு சொல்லிட்டுன்னா என் கரியருக்கு அது தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு லீடாக வந்து எனக்கு வருது, எனக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுன்னும் போது, இது என் கரியருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ஒரு டியூபிட் டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பக்கம் லீடாக பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னிங்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இந்த கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா, பிகினிங்கில் ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு ட்ராவல் ஒன்று சொன்னார். ஒரு ஒரு இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து அது ஒரு ஸ்மால் ஃபுட்டேஜ் தான் அந்த இன்சிடெண்ட்டு. இது வந்து ஒரு 25 மினிட்ஸ் போகும். தம்பிதுரைன்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஒன்று பண்ணார். அது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது. வெளியே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னுடைய அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது. IPC 375. இதுக்கு முன்னாடி பிதான்னு ஒரு 3 இதில் பண்ணேன், பீரியடில் ஒரு பண்ணேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இப்போது 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் லீடு தான். லீடு வரும்போது அது என் கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஃபுல் ட்ராவல் என் மேலே தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் கிடைக்கும். சூப்பர். இப்போ வந்து இந்த சினிமா படங்கள் அந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ, அதே மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுமே வந்து மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா, ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்ம கைக்குள்ளேயே இருக்கு, டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்குமே வந்து ரொம்ப அழகா மக்கள் வெல்கம் பண்றாங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல்? இல்லை, ஒரு நீங்கள் என்னென்னா சினிமா இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, சீரியல்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது, எது இருந்தாலும் நான் ஆர்கானிக்காக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் இப்போ எத்தனையோ படங்கள் இப்போ பாருங்கள், இந்த வாரமே ரிலீஸ் ஆச்சு, ஒரு 7-8 படம் ரிலீஸ் ஆச்சு. ஏதோ ஒரு டாக்கு எந்த படம் இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அதான் மேக்கிங், கதை அது நேர்த்தியாக இருக்குது. இந்த விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து செல்ஃபோன்ட்டு எல்லாம் ஆக்ஷன் கேட்டு சொல்கிறோம், எல்லாமே டைரக்டர் ஆகிட்டோம். அது ஒரு நேர்த்தியான விஷயங்கள் மட்டும் வந்து வின் பண்ணுது, எல்லாமே வின் பண்ணுறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு படம் நீங்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்டு ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது முடிச்சுட்டு நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வரும்போது என்ன தான் நீங்கள் பட்ஜெட்டில் பண்ணாலும் அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்திருக்கும். இப்போது இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னா தேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தேட்டர்ஸில் இதை போட்டு வருமானம் எடுக்க முடியாது. அப்போது அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிடிக்கணும். அது பிடிச்சி இவங்க வந்து காசு செலவு பண்ணி தான் ரிலீஸ் பண்ண முடியுது. இப்போ 1 கோடி ரூபாய் போட்டு நம்ம ஒரு படத்தை வந்து அது வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு சரி ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் படம் இருக்குது. இதுக்கப்புறம் அது பேர் வாங்குதா வாங்கலையா, கலெக்ஷன் எடுக்கலையா, இதெல்லாம் வந்து செகண்டரியாக இருக்குது. பட் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் படம் பண்ணாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு OTTயில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. அப்போ எவ்வளோ லாபம்? 5 மடங்கு லாபம். இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்தாங்க,
ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அது கரெக்ட் கலெக்ஷன் பண்ணிச்சு, 90% வந்து லாஸு. இப்போ இதில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, மலையாளமில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. 7 லட்ச ரூபாய்க்கு படம் பண்ணாங்க, 70 லட்ச ரூபாய்க்கு வியாபாரம், 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணாங்க. 7 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. நேர்த்தியாக இருக்கணும், கதை வந்து புதுசாக இருக்கணும், மேக்கிங் நல்லா இருக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்குற இடங்கள் வந்து சரியாக இருக்கணும். இது எனக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி நிறையா இருக்குது. ஏன்னா வியாபார ரீதியாக எனக்கு வந்து பெருசாக வந்து அனுபவம் இல்லை, பழக்கமும் இல்லை. நம்ம அந்த நடிப்புத்துறையை சார்ந்து இதில் இருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் தான் லேர்னிங் ப்ராசஸ். சூப்பர். இப்போ வந்து தமிழ் மக்கள்லே வந்து தமிழ் படங்கள்ன்றதை தாண்டி அதர் லாங்குவேஜ் மூவிஸுமே வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல தமிழ்நாடுல. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து? ஆமாம், அது கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் ஜாக்கி சானே வந்து தமிழ் பேசுறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சூப்பர் ஸ்டார். எல்லாமே வந்து தமிழ் டப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு வந்து நிறைய மெனக்கடல் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபாரின் மூவிஸ் எல்லாம் இங்கே வரும்போது அவங்களுடைய பட்ஜெட் வேறு, அவங்க மேக்கிங் ஸ்டைல் வேறு. இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஆளுங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கொரோனாவில் உட்கார வச்சுட்டு அவங்க ஃபோன் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டோம். நம்ம என்னையா படம் பண்ணி வச்சிருக்கான், மாதிரி எப்படி படம் வச்சிருக்கான். ஆனால் அந்த பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ண முடியாது. இப்போ பட்ஜெட்டில் பண்ணால் நம்ம வந்து பிஸ்னஸ். அதனால தானே இப்போ எல்லாம் வந்து பேன் இண்டியா மூவிஸ் வந்துடுச்சு. இப்போ விஜய் சார் மூவி லியோவாக இருக்கட்டும், ரஜினி சார் மூவி ஜெயிலராக இருக்கட்டும், இதெல்லாம் பேன் இண்டியா பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? பட்ஜெட் அதிகம் அப்படின்னும் போது நம்ம பிஸ்னஸை வந்து பெருக்கினா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இது காரணத்தை கொரோனா வந்து எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. இதுதான் விஷயம். 20 வருஷமா இந்த ஒரு ஃபீல்டில் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கும்? இல்லை நிறைய என்னன்னா, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லேயும் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் நானும் உங்களை மாதிரி நடிகர் ஆகணும்னா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஓகே, இது வந்து உலகம் வந்து கொட்டி கிடக்குது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம போனோம்னா அது கிடைக்கும். இப்போது நீ ஒரு எக்ஸாம் எழுதணுன்னாவே நீ என்ன பண்ணுற? எல்கேஜிலேருந்து நீ போய் ட்ராவல் பண்ணிட்டு தான் எக்ஸாமே எழுத வைக்கிற. நேரடியாக உன்னை கேமரா முன்னாடி போய் நினைக்க வைக்க முடியாது. ஒரு ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு நீ அங்கே ஆக்டிங் ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணுவாங்க. அது உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு கருத்து. நான் இதை வச்சு நான் டைரக்ஷன் கம்பெனியில் சொல்லி சரி அது தெரிஞ்ச வருஷம்னு சொல்லி வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய திரை, சின்ன திரை, டப்பிங் யூனியன் 3த்துலேயும் வந்து மெம்பர் நான். இப்போ பெரிய திரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சில அங்கே இருக்கிற சூழ்நிலைகளால் அந்த கட்டிடம் வந்து முழுமை அடையாமல் இருந்தது. கட்டிட்டாங்க, ஃபினிஷ் ஆகலை. அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. நான் 2-3 ஆடியோ இதில் சொன்னேன், ஆடியோ லான்ச்சில் சொன்னேன். நான் இந்த மாதிரி நம்ம இன்று தமிழ் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய பட்ஜெட்டில் வந்து எல்லாம் செலவு பண்ணிருக்காங்க, படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நான் கூட சொல்கிறேன், நான் சொல்லிட்டு விட்டுறதுனால என்னால் முடிஞ்சது கூட நான் அதுக்கு ஒரு நன்கொடையாக கொடுக்கணும். எல்லாம் மெம்பராக இருக்கவங்க கொடுக்கணும். மெம்பர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் சினிமாவில் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பாதியம் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அது மூலமாக நம்ம சம்பாதிக்கிறோம், சோறு சாப்பிட்றோம், நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கிறீங்க, ஏன் துணை முதலமைச்சரெல்லாம் இருக்கிறீங்கன்றது ஒரு 2 இன்டர்வியூவில் சொன்னேன். பட் அது யார் காதுக்கு போச்சு என்னன்னு தெரியல. உதயநிதி சார் வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போ அதுக்கு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. பட் எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே செலவு பண்ணுறதுக்கான இது நிறைய வேலைகள் நிறையா இருக்குது. ஒன்று, நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ சின்ன திரை எங்கே இல்லை சொல்லுங்கள்? சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, நம்ம வசந்த் டிவி, எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம சின்ன திரை நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடம் இல்லைங்க, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, அது செகண்டரி. எங்கள் யூனியனில் அத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு சொந்த கட்டிடம் இல்லை எங்களுக்கு. அதுக்கான முயற்சிகள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உதயநிதி சார் வந்து அதுக்கு ஒரு நன்கொடை கொடுத்த மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நான் கமிட்டியில் இருக்கேன், நிர்வாகியாக இருக்கேன். இது மூலமாக நாங்கள் வந்து அது ஒரு தாழ்வான கோரிக்கை வைப்போம். ஏதோ அது கொடுத்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோ வேணாம்.
சின்ன திரை கொஞ்சம் கொடுங்க. அதே மாதிரி சேனல்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது உதவின்னு வந்து நிற்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு வாடகை போனால் காலி பண்ணுங்கன்றாங்க. இப்போ நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொந்தமாக இடம் வாங்கினாலும் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து வாங்க முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த விஷயங்கள் ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை படிச்சு முடிச்சுட்டாவே வேலைன்னா எல்லாம் சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, சென்னை ட்ரெயின்ஸ் மட்டும் ஊர்ல இருந்து வர்றது ஃபுல்லா தான் வருது. இங்க ஸ்பேஸ் கம்மி, ஆனா நெருக்கடி அதிகமா இருக்கு. இந்த நெருக்கடி அதிகமா இருக்கிற இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாரே பார்த்தீங்கன்னா, உதயநிதி சார் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து நம்ம பாக்ஸ் விளையாட்டு இதெல்லாம் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்தந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் எல்லாம் நிறையா வந்து இந்த மாதிரி பூங்கா தமிழில் சொல்லுவோம், நிறைய ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த நெருக்கடி இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 500 பேர் கூடுற மாதிரி இருக்குது. அங்கே வந்து நடக்கிறதுக்கு தாண்டி உட்கார்றதுக்கு தான் அதிகமாக இது இருக்குது. இப்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு 10 கிரவுண்ட் இருக்கும். நான் சூஸ் பண்ணுவேன் எந்த இடத்துல போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இங்கே என்னுடைய வாழ்க்கை வந்து இங்கே அமைச்சிக்கிட்டேன். நான் இப்போது என் பசங்களை வெளியில் அனுப்பும்போது அவனுக்கு அங்கே விளையாடுறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா அங்கே போகும்போது என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற பசங்கள் இந்த மொபைல்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம அப்படி தோணுன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு எது சரி எது தப்புன்னு புரியல. காரணம் என்ன, அந்த வயசை நான் கடந்து வந்தவன். அவனுக்கு அது வந்து நல்லா இருந்துச்சா, அது சரியா தப்பான்றது அவனுக்கு அதை புரிஞ்சுக்க வந்து முடியல. ஒரு தப்பான வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ நேரம் தான் அவனும் வந்து கூண்டு கிளி மாதிரி வீட்டில் இருப்பான். அவனும் ஸ்கூல் போயிட்டு வந்தானா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கூட விடணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு. அன்னை என்ன தான் பொண்ணில் கெட்டு போகணும்னு சொல்லி எந்த அன்னையும் வந்து நினைக்க மாட்டான். வெளியில போகும்போது அவன் என்ன பார்க்குறான் என்ன செய்யறான்றது வந்து நமக்கு தெரியறதில்ல. இதுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சாருக்கு வந்து ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க வந்து இந்த பயிற்சி மையங்கள் நம்ம அரசாங்கம் மூலமா அது வந்து கட்டணமாகவோ இலவசமாகவோ ஆரம்பிச்சிங்கன்னா, நம்ம வர இளைய சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வலிமையான சமுதாயமாக வரும். அவங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து சொல்லி எண்ணிக்கையில் அடங்காதவை. கல்வித்துறையிலும் சரி, நம்ம அன்பில் பொய்யாமுகி மகேஷ் சார் அவராக இருக்கட்டும், அப்புறம் நம்ம போக்குவரத்தில் கூட எல்லாத்துக்கும் வந்து தாய்மார்களுக்கு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நிகழ்ச்சி வந்து இது வந்து பத்தாது. இது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நெருக்கடியான இடங்களில் வந்து அந்த விளையாடுறதுக்கான பசங்களுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்களில் ஒரு நம்ம அந்த உடற்பயிற்சி மையங்கள் வந்து இலவசமாகவோ கட்டணமாகவோ ஆரம்பிச்சிங்கன்னா, பசங்களுடைய கவனங்கள் அவனுடைய இது செதறாம அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். சினிமால சீரியஸா தமிழ் சினிமால யாருமே மறக்க முடியாத ஒரு சூப்பரான படம் அப்படின்னா வெறுமாண்டி படம். அந்த படத்துல நீங்க உங்களோட பார்ட் இருந்திருக்கு இல்லையா? ஸோ கமல் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஆடிஷன் நடந்துச்சு. நடக்கும்போது நாங்கெல்லாம் போனோம். அப்போ என்ன, இந்த ஏஜென்ட் முறைன்னு ஒன்று இருக்கும். ஏஜென்ட் மூலமாக சினிமா தெரியாத காலகட்டங்களில் அப்படி போயிட்டு இருந்தோம். இது வந்து தனியாக ஒரு கம்பெனி மூலமாக கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கும்போது, இப்போ நம்ம ஏஜென்ட் மூலமாக போனால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், ஒரு 10 or 20% கிடைக்கும். நேரடி போனால் கிடைக்காது. பட் இவங்க என்ன பண்ணாங்க, நான் நேரடியாக போனதுனால என்ன மீறி போயிட்டேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டு எங்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ என்னை தாண்டி போனேன் இல்லையா, நான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து நான் கிழிச்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, இந்த நேர்மையாவது இருக்கே உங்ககிட்ட அப்படின்ட்டு நான் என்ன பண்ண, மறுபடியும் ஒரு வாட்டி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வந்தது. கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பெருசாலாம் இருக்காது, கமல் அந்த ஒரு சீக்வன்ஸ் சொன்னாங்க, அதில் வரும் ஒரு 5 days 10 days ஒர்க் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான். பட் அங்கே ஸ்பாட் ஒர்க்கெல்லாம் நிறைய விஷயம். நம்ம சினிமாவில் நிறைய ஷீட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து உண்மை வந்து சினிமாவே அதுதானே, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கு, ஓப்பனா சொல்ல போனா பொய் சொல்ல போறோம். இதுதான் அந்த ஒரு சீட்டிங் விஷயம்லாம் அங்கே வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க அப்படின்றத வந்து அங்கெல்லாம் பார்த்தேன். கமல் சார் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல், நான் வேட்டையாட விளையாடல பார்த்துருக்கேன். கௌதம் சாரோட ப்ராஜெக்ட் அந்த கற்க கண்ணு வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த இதில். நிறைய லேர்னிங் இருந்தது அந்த படம்லாம். நிறைய கமல் சார் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் நம்மளால் முடியும், நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து கமல் சார் கூட ட்ராவல் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்டேன்.
கௌதமன் சார் சொல்லணும். வேட்டையாடு விளையாடெல்லாம் பண்ணும்போது கௌதம் சாராக இருக்கட்டும், சங்கர் சாராக இருக்கட்டும், நம்ம ராஜா சாராக இருக்கட்டும், ஜெயம் ராஜா சாராக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஸ்டைலிஷாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எங்கள் வழியில் வந்து அவங்க நம்ம அந்த என்ன நடிப்பு மொழியை வாங்குவாங்கன்னு தான் சொல்லுவோம். வந்துட்டீங்க ஒரு 70% ஒன் மோர் ட்ரை பண்ணலாமான்னுவாங்க. சில பேர் கத்துவாங்க, எதுக்குடா நீ எல்லாம் சினிமாவுக்கு வர வந்தனா அவ்வளோதான் அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒன்றுக்கு 4 வாட்டி சொல்லி கேட்கலாம், நம்மளா இருந்தாலும் அதுதானே செய்வோம். அதையும் சீரியஸா யாராவது பேசியிருக்காங்களா சார்? நிறைய பேர். எனக்கு பேசுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நாம தான் இங்கே தான் ஃபுல் சீன் ரெடியாக பண்ணிட்டு போயிடுவோம் முன்னாடி. அதனால இப்போ புதுசாக வரவங்க அது மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, நேபாளின்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் வந்தார். எங்க காம்பினேஷன் தான் 5 வாட்டியும் அவர் வந்து டைலாக் பேசல. ஒரு டைரக்டர் பிடிச்சி திட்டாரு. எனக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியுமா? நீங்கள் 5 டேக் நீ எடுத்தனா இவ்வளோ எனக்கு லாஸ் ஆகுது, அதை நீ குடிப்பியா? இந்த மாதிரி ஒரு இது இல்லாமல், பயிற்சி இல்லாமல் நீ எதுக்கு வரேன்னு சொல்லி திட்டாரு. லஞ்ச் பிரேக் விட்டாங்க, அவர் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா இல்லை நான் இவ்வளோ திட்டு வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உயிர் போகிற மாதிரி இருக்குன்னு அவரை தனியாக கொண்டு போய் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. இன்னொரு வாட்டி இது வராமல் பார்த்துக்கு, இதுக்கான சொல்யூஷன் அதுதான். நீ சாப்பிடாததுனால அது சரியாயிடும்ன்றது சொல்யூஷன் கிடையாது, வா அப்படின்னு சொல்லி என் கூட உட்கார வச்சு அப்படியே பேசிட்டே சாப்பிட்டோம். எல்லாம் அப்படிதான். நம்ம லேர்னிங்காக எடுத்துக்கணும், அங்கேயே நிற்கக்கூடாது, அதை தாண்டி வந்துடணும், நம்ம அடுத்த வாட்டி அதை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நடக்கும். சில டைரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பாட்டில் பிடிச்சி திட்டிடுவாங்க. திட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷூட்டிங் முடியும் போது சொல்லுவாங்க, டே நான் உன்னை திட்டேன்டா, சாரிடா, ஏன்னா உனக்கு தெரியாதனால தான் நீ அப்படி பண்ண, வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன், பட் அப்போ என்னுடைய எமோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரிடா என்ன மன்னிச்சிடறான்னுலாம் சொல்லியிருக்காங்க. அடிச்செல்லாம் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் அடிச்செல்லாம் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப உஷாராக இருப்பேன், டைலாக்ஸ் அது இதெல்லாம் பார்த்துக்குவேன், இன்னொரு வேலை பண்ணுவேன். 1 மோர் டேக் போச்சுன்னு வைங்க, கூச்சப்படவே மாட்டேன் டேரக்டர்கிட்ட, சார் இது எப்படி பண்ணணும்னு செஞ்சுக்க. ஏன்னா நான் பிகினிங்கே இந்த அடிக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இன்னொரு விஷயம், அடி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சுற்றி 2 வேடிக்கை பார்ப்பாங்களா, அது கொஞ்சம் மன உளைச்சல் மாதிரி ஆகிடும். போன பின்னாடி நம்ம ஏன்டா இந்த ஃபீல்டு விட்டு போயிடலாமன்னுலாம் தோணும். அதனால என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் தெளிவாக இருப்போம். தெரியலையா ஒத்துக்கலாம். ஏன்னா இப்படி கேட்டாவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவள் ஏதோ கொஞ்சம் பேனிக் ஆகிறோம் போல இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் வச்சு, இல்லை டைலாக்ஸ் ஏதாவது கம்மி பண்ணுறது இருந்தால் கம்மி பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. நம்ம ஒத்துக்கணும். ஒரு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, சில பேர் அழுதுருவாங்க ஸ்பாட்லேயே. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கெல்லாம் டேரக்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அடாதா என்னடா உனக்கு அது வரல, உனக்கு என்னடா வருது, என்னடா இவ்வளோ சொல்லுவேடா, சொல்லுவேன் சார், சொல்கிற போடா கேட்பலாம் வாடா. விஷயத்தை கன்வே பண்ணும், லென்த்தாக பண்ண முடியல, அதை ஷார்ட்டாக பண்ணிக்கும், முடிஞ்சது. நான் வேணா அவன் ஃபேஸில் வந்து ரியாக்ஷனில் ஒரு வாய்ஸ் கொடுத்துறேன், அவ்வளோதான். இப்படி போகும். நிறைய ரோல்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தவங்க பண்ண ஒரு ரோலை பார்த்து நீங்க அட்மயர் பண்ணியிருந்திருப்பீங்க, கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பீங்க. லைக் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க பண்ண ரோல் பார்த்து இது நான் நல்லா பண்ணியிருந்திருப்பேனே, இல்ல அவங்கள மாதிரி என்னால பண்ண முடிஞ்சதுக்குமா அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க யாரா இருப்பாங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமெல்லாம் ஆடிஷன் இல்லை அவங்களுடைய அந்த ப்ரீவியஸோட படங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஃபைனல் பண்ணுவாங்க, கண்மூடித்தனமாக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது ஃபோர்ஸ் இருந்தால் சில டேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நிறைய டேரக்டர்ஸ் சொல்லிவிடுவாங்க, இல்லை சார் இந்த படத்துக்கான ஒரு கேமரா மூலமாக தான், இவர் மூலமாக தான் நான் கதை சொல்ல போகிறேன், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம போட மாட்டேன், இந்த ஒரு விஷயத்தில் வந்துடுவாங்க. இதையும் தாண்டி இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் போகிறேன், நான் அது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குது. நான் போனேன்னா ஏதாவது வந்து என்னை மன உளைச்சல் எடுத்துப்படுத்திடலாம், ஒரு ப்ரொடக்ஷன்லையோ இல்லை மேனேஜர்கிட்டையோ இல்லை டேரக்டர்கிட்டையோ இல்லை காஸ்டியூமர்கிட்டையோ இல்லை என் அசிஸ்டர்கிட்டையோ மன உளைச்சல் ஏற்பட்டு நான் வந்து என்னுடைய மைண்டு ஃபோக்கஸை வந்து இழந்திருக்கலாம், இல்லை என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை நான் வரும்போது என் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு வந்து என் மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு அதை அப்படி உள்வாங்கி வெளிப்படுத்தணும். இல்லை இப்போ ஆப்போனண்ட்டாக நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லும்போது என்ன ஆகும்னா கிளாஷ் ஆகிடும். கோஆப்ரேட்டிவ் இருக்கணும். நான் எப்படி இருக்கேன் பாடி அப்படி பேசுப்பான்னா
நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருந்து ஒரு யதார்த்தமான கேரக்டர் இருந்தால் நீ என்ன பண்ணுற நீ என்ன எனக்கு சொல்கிறது அந்த டேரக்டர் சொல்லிட்டு போது நான் பார்த்து எப்படி உங்களை நடிக்க முடியும்? ஆமாம். எந்த ஒரு டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரத்தை தேர்வு செய்யும் போது அவருடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிஷன் இல்லாமல் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து அது ரியாக்ட் பண்ணுது இப்படி ஆச்சுன்னா இங்கே ஏதோ ஒரு சூழலால் அவன் பாதிக்கப்பட்டு தான் அவன் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க மாட்டான். நான் வெளியிலேருந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்து இவரிடம் நான் பெட்டராக பண்ணியிருக்கேன். பட்டு நான் அதெல்லாம் அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரியுது இதெல்லாம் தவிர்த்து நம்ம இங்கே வந்து நடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அது மாதிரி ஒரு விஷயம் கிடச்சுன்னா அது நம்ம கிஃப்டட். இப்படி நடித்தும் நம்ம ஸ்க்ரீனில் வரமாட்டோம். அப்படி வந்தாலும் அந்த படம் ஓடாது, படம் ரிலீஸ் ஆகாது. ஒரு நடிகனாக உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. நம்ம நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது, நிறைய அவமானப்பட வேண்டியது இருக்குது, நிறைய நஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இழக்கப்படைக்க வேண்டியது, பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது, விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஏன்னா இந்த துறையோட நேச்சர் கட்டமைப்பு இதுதான், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சினிமாவில் வந்து நடிகனா நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீரியஸாகவே நிறைய படம் நம்ம பண்ணியிருப்போம். பட் அது வந்து அவுட்புட்டில் நம்ம என்ன எஃபர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து வராது, நிறைய இடத்துல கட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக லைக் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நடித்த ஒரு படம், நான் வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு நடித்த ஒரு படம், அதுலேருந்து நிறைய சீன்ஸ் கட் ஆகிடுச்சு, நான் இதில் கம்மியாக தான் தெரிஞ்சேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு படத்தை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷத்துல 90% அது மாதிரி இருந்திருக்கு. 90%. அதில் சில விஷயங்கள் என்ன ஆகும்னா நமக்கு ஓரளவு கலெக்ஷன் வந்த படங்களில் வந்து சரி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா மல்லாக்க படுக்க வச்சு ஒரு கடப்பாரை எடுத்து நெஞ்சில் குத்துன ஒரு பெயின் இருக்கும் பாருங்க, அந்த பெயின் இருக்கும். நம்ம சீன்ஸ் எல்லாம் அங்கே ட்ரிம்மாக இருக்குது, இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ரா அப்படின்னு அப்படி ஃபீல் பண்ண படம் துப்பறிவாளன், தனி ஒருவன். இதெல்லாம் ஷோலவா நின்று விளையாடின படங்கள் இதெல்லாம் 50 நாள் 60 நாள் கால்ஷீட் எங்களுக்கு. ஃபைனல் ஃபுட்டேஜ் வரும்போது ட்ரிம்மிங்கில் போகும். இப்போ வந்து ஒரு 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபைனல் ஃபுட்டேஜ்னா எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகணும். ப்ரொடியூசர் டைரக்டராக வந்து இல்லை பார்ட் 1 பார்ட் 2 இல்லை இது பார்ட் 1 தான் வருமோ அப்படின்னும் போது இந்த 2 லீடு இருக்கும், நெகட்டிவ் லீடு பாசிட்டிவ் லீடு. இந்த கதைக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் வந்து ட்ரிம் ஆகும்போது நம்மளாம் அடிபட்டு போகும். என்ன மாதிரி சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் அடிபட்டு போகும். இது வந்து போல்டாகவே நான் சொல்கிறேன், எனக்கு துப்பறிவாளன் தனி ஒவ்வொரு சீன் கிடச்சிருந்தாலும் சரி, இன்னைக்கு இன்னும் என்னுடைய சினிமா கரியரில் இன்னும் நான் கொஞ்சம் ஒருபடி மேலே இருந்திருப்பேன். சூப்பர். ஆமாம், முக்கியமான படங்கள் அது எனக்கு ரெண்டும். அங்கங்கே ஏதோ ஜம்ப் ஆகி எங்கேயோ ஒரு பின்னாடி நின்று கை தட்டிட்டு அப்படி இப்படி இருப்பேன். எல்லாம் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுற அப்படின்னு அவங்க இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னு பண்ணல, டைரக்டரும் வேணும்னு பண்ணல, ப்ரொடியூசரும் வேணும்னு பண்ணல, அதில் நடிக்கிற லீடும் வேணும்னு பண்ணல, வேற வழி இல்லை. இன்னொன்று நான் சொல்லுவேன் இல்லையா, வழக்கமா இதனுடைய நேச்சர் இதுதான். ஓகே, நீங்க கொடுத்த ஒரு 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 ஒர்க் வந்து 100% மக்கள் கிட்ட ரீச் ஆச்சு, இதுல நான் பயங்கரமா ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற ஒரு படம்? டெலி ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன், திருமதி செல்வம். ஏன்னா நான் ரொம்ப வெகுளியாக இருக்கேன். இப்போ கூட அந்த சீரியலை பார்ப்பேன், இப்போவும் வெகுளியாக தான் இருக்கு. அது விஷயம் அது வந்து நான் திருமதி செல்வம் அந்த ப்ராஜெக்ட் தான் சொல்லுவேன். அது என்னுடைய ஸ்கூலிங். அந்த இதெல்லாம் யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பேன் நான். ஒரு அண்ணன், 3 தங்கச்சிங்க, அப்பா அம்மா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வறுமை இருக்கும் தெரியுமா. இந்த டிராவல் ஒரு பாசமான அண்ணன். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்து அதிகமாக ஆவரேஜாக இருக்கும். இந்த அத்தனை பேர்ட்டையும் அவ்வளோ ரீச் ஆச்சு. இந்த நிமிஷம் வரையும் அதை தான் பேசுகிறாங்க. சரி, இப்போ என்னன்னா நான் நடிப்பேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், டப்பிங் பண்ணிடுவேன். சரி, அந்த டைமில் டெலிகாஸ்ட் டைமில் நான் இருந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா நான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியோ இல்லை பார்த்துக்குவேன். நான் யூடியூப்பில் போயிட்டு அதை பார்த்துக்குவேன். அப்போ நான் அது பண்ணிட்டு இருக்கும்போது 2008 அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ நான் அதை பார்க்கல. நேற்று நைட்டு ஒரு பார்த்தேன், ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். இப்போ அந்த பர்ஃபார்ம் என்னால் அப்படி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு.
ஒரு திருப்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு போட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எங்கே இருக்கும்போதுனா நம்ம எதிராளி நம்மளை விட பெட்டராக இருக்கும்போது தான் நான் உனக்கு ஈக்குவலாவோ உன்னை தாண்டியோ நான் பண்ணுவேன்ற ஒரு நமக்குள்ளார ஒரு ஃபயர் வந்து வரும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க தான். யார்? வடிவம்மா, விழுதுகள் சந்தானம் சார், இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். இவங்கெல்லாம் சஞ்சீவ், டிங்கு, இந்த பக்கம் பாகி, இந்த பக்கம் வந்து எல்லாம் அந்த மாதிரி தான். நான் ஃபிசிக்லியும் ஏஜில் வேணால் மெச்சூர்டாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பக்கம் அபிதா அப்படி இருப்பாங்க. எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆனது தான் எனக்கு சினிமா. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில் சிரமமே படலை. ஒரு 5 வருஷம் ட்ரெயின் எடுத்து வந்துட்டேன். இப்போ ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய படத்தோட பேர் சொல்ல விரும்பல. சார் உங்களுக்கு டயலாக் அதிகமாக இருக்குது, சீன் பேப்பர் அனுப்புகிறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே சார் அப்படின்னு. அப்புறம் சீன் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக படத்தை பொறுத்தவரையும் எப்படின்னா சிங்கிள் ஷாட் போக மாட்டோம். ஒரு 2 பக்கம் பேஜ் இருக்குன்னா சிங்கிள் ஷாட் போக மாட்டோம். நிறைய ரேஞ்சஸ் இருக்கும், நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும், அப்படிதான் போவோம். நான் என்ன நினச்சிட்டேன், சீன் இதுதான், ஷார்ட்டில் போயிட்டு இப்போது ஸ்பாட்டில் போயிட்டு ஷார்ட் பார்த்துக்கலான்னு. சார் வந்தோடனே சார் உங்களுக்கு ரெடி சார், எவ்வளோ சார் போகிறோம்? இல்லை சிங்கிள் ஷாட்டாக போகிறோம். சரி ஓகே சார், ஏன்னா ரிஹர்சல் பார்க்கலாமா, பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொல்கிறாங்க, போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இந்த சில விஷயங்கள் பேசுங்க, இந்த பக்கம் பார்த்து இதை பேசுங்க, அந்த பக்கம் பார்த்து அதை சிங்கிள் ஷாட்டில் எனக்கு எத்தனையும் வேணுன்றாரு. இந்த ஸ்பாட்டில் வந்து உட்காந்துட்டு அது என்னால் பண்ண முடியும், ஆனால் உள்ளுக்குள்ளார விஷயம் என்னென்ன, இது பண்ண முடியுமான்றது எனக்குள்ளாரே ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சார் ட்ரை பண்ணுறேன் சார்னு போய்ட்டு பண்ணிட்டேன், ஒரே சிங்கிள் இதில் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே சிங்கிள் ஷாட்டு நிறைய ரேஞ்சில் எடுத்தாங்க. நான் எடுத்த உடனே நான் சந்தோஷப்பட்டேன். என்னன்னா சிங்கிள் ஷாட் இவ்வளோ லென்த்தாக டயலாக் பேசிகிட்டு இருக்கேன், ஸ்க்ரீனில் நான் மட்டும்தான் இவ்வளோ டியூரேஷன் ஆக்குப்பை பண்ண போகிறேன் இவ்வளோ பெரிய படத்தில் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். உடனே எனக்குள்ளாரே நான் காம்ப்ரமைஸ் ஆனால் வேற ரேஞ்சில் எடுக்கும்போது இல்லைக்கண்ணா இது வருமானதே சந்தேகமா இருக்கு, சரி பரவாயில்ல இந்த டேலண்டும் உனக்கு இருக்கு, ஓகே இதை கடந்து வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன லைன் அப்ல இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நாங்க உங்களை என்னவா பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லுங்க சார். நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நான், எல்லா டைப் ஆஃப் ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். நெகட்டிவ், பாசிட்டிவ், ஹியூமர், சென்டிமெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நிறைய படங்களும் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ஸ் படம் ஒரு 4 படம் இருக்குது. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் படம், நம்ம ஜெய்பீம் டைரக்டர் டிஜே ஞானவேல் சாரோட படம் வந்து நான் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன்லேயே நான் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஏன்னா அவரெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், அவர்கிட்ட அந்த ஒரு டிசிப்ளின், ஃபுட் டிசிப்ளினாக இருக்கட்டும், அந்த சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும், அவருடைய அந்த டெடிக்கேஷனாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அவர் கூடயே இருக்கணும் தோணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட, நிறைய விஷயங்கள் இருக்கிட்ட அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது. அப்புறம் அந்த படத்தில் அமிதாப் சாரும் நடிக்கிறேன். ஆமாம், 2 லட்சத்தையும் நான் வந்து பக்கத்தில் பார்த்தேன். இதெல்லாம் சினிமால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். கடவுளுக்கும் அந்த இயக்குனர் அண்ட் என்னை தேர்ந்தெடுத்த அத்தனை உதவி இயக்குனர்களுக்கும் இந்த ஷோ மூலமாக வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளார ஒரு விஷயம் ஓடும், என்ன பிர்லா இத்தனை வயசாயிடுச்சு, எப்படி நீ டார்கெட்டாக அடைவியா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து என்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அது யாராலன்னா நம்ம ரஜினி சாரையும் இந்த பக்கம் அமிதாப் சாரையும் பார்க்கும்போது இன்றைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, அவங்க வயசு என்ன, அவங்க உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. ஏன் உன்னால் முடியாது? முடியும், உன்னாலேயும் முடியும். நீ ஃபாலோ பண்ண, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோ, எல்லா விஷயங்களும் ஏன்னா டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகிட்டு எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி, ரஜினி சார்கிட்டும் அமிதாப் சார் இருக்கட்டும் அவ்வளோ நல்லா டெலிவரி பண்ணுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணுவாங்க. பா அதெல்லாம் வேற மாதிரி. அதெல்லாம் நம்ம சினிமா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த நேரில் பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அப்படியே பதிஞ்சிடும்.
அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த வேட்டையன் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாகவே என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் அதை அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா. அப்புறம் ஹரி சார் படம் பண்ணிட்டு இருக்கேன், ரத்னம் அப்படின்னு சொல்லி விஷால் சார் வந்து லீடாக பண்ணிட்டு இருக்காரு. அதில் எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சீன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு கண்ணாடி ராஜேஷ் சார் இருக்கார் இல்லையா, நம்ம பூமிகா, அப்புறம் இவங்க ஜெயம் ரவி சார், இவங்க காம்பினேஷனில் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் 3 படங்கள் வந்து சின்ன படங்கள் நானே லீடாக கூட பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ பரவாயில்ல. வெரி நைஸ். வேற ஏதாச்சும் இப்போ ஹாபிஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்கா சினிமாவை தாண்டி? இல்லை, எனக்கு கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய அம்மாவோட தம்பி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டிலேயே வச்சு வளர்த்துறதுனால அவங்களுக்கு நிறைய பேர்டன் கொடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் வீட்டு பொறுப்புகள் அதிகமாக எடுத்துக்குவேன். என் பசங்க கொஞ்சம் ஃபேமிலிக்கு என்னுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி என்னென்னா கொஞ்சம் அந்த ஒரு ஹெல்த்தை கவனிச்சிக்கணுன்னு கொஞ்சம் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால், ஏன்னா டைம் வந்து பெருசாக இருக்காது, எனக்கு கரெக்டாக இருக்கும். படங்கள், சீரியல், டப்பிங்ஸு, இந்த விஷயங்கள் இது கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி என் ஃபேமிலியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரொம்ப ஏதாவதுன்னா ஃபேமிலியோடு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, இன்வைட் பண்ணாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸு, மேரேஜஸ்ஸு, அப்புறம் வந்து படங்கள், இவ்வளோதான். இதுதான் என்னுடைய வட்டம். இதுக்குள்ளார தான் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வெரி ஸ்வீட். ஆக்சுவலி வந்து ஒர்க், ப்ரொஃபஷன் அண்ட் ஃபேமிலி அப்படின்றத பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு. அது ஆக்சுவலி நீங்கள் சூப்பராக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. மேடைக்கு ராஜானாலும் நம்ம வந்து வீட்டிலேயும் ராஜாவாக இருக்கணும் இல்லையா? இப்போ 3 பேரும் என்ன நம்பி தானே இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், உணவு, உடை, உரை, உள்ளவருடைய எந்த ஒரு இதுனாலும் என் மூலமாக தான் அவங்க வந்து. பட் நான் இதில் சம்பாதிக்கிறத வச்சு தான் போகணும். இது 2 மட்டும்தான் என்னுடைய 2 கண்ணா இருக்கு. இப்போ என்னுடைய அம்மாக்கே நான் உதவி பண்ணாலும் இந்த ஃபீல்ட்லேருந்து தான் நான் வந்து இதில் ஆன் பண்ணுறது தான் நான் பண்ண முடியும். இந்த உலகத்தை காட்டின என் அம்மாவுக்கே உதவி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் கொடுத்த இந்த கலைத்தாய்க்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். ஆல் ரைட், லைக் I'm wishing you all the best to நீங்கள் உங்களோட டெசிஷன், நீங்கள் சினிமா அப்படின்ட்டு நீங்கள் எடுத்திருக்க டெசிஷன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையணும். நீங்கள் இன்னும் ஹையர் லெவல்ஸுக்கு சூப்பரான பொசிஷன்ஸில் நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வசந்த் டிவியில் எனக்குள் சினிமா நிகழ்ச்சியில் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து ரொம்ப அழகாக கேட்ட கேள்விக்கெல்லாம் நல்ல அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். இப்போ இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய அந்த கேள்விகள் கேட்ட விதமாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளார அந்த கொண்டு வந்தீங்க இல்லையா, அந்த 20 வருஷ என்னுடைய அனுபவங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க இல்லையா, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. நீங்கள் நல்லா ட்ரைன்டாக இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, நீங்கள் நல்ல ஒரு சமூகம் உங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நீங்களும் அடுத்தடுத்த படிகள் முன்னேறணும்னு நானும் வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன். That's very sweet of you. Thank you so much. Thank you so much. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்னைக்கு ஷோ. எனக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஆக்டரோட இல்லைன்னா இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வந்து அடுத்த வாரம் நான் மீட் பண்றேன். Until then, it's bye from me, Surni.